கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற காரியம், வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிற ஒரு காரியம், ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பாருங்க, வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஆவியின்படி, ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக சத்திய வசனத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் உண்மையாய் நடப்போமானால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்ற. இப்போ பாருங்கள், கிறிஸ்துவி இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மரணம் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்கள், வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மேலும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பாருங்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்திக்கிறாங்க. அவங்க ஆவிக்குரிய சிந்தனை அவர்களுக்குள்ளே வருவதில்லை. ஆனால் பாருங்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ வேத வசனத்தின்படி நடக்கணும், ஆவியின்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்க மாட்டாங்க. அவங்க ஆவிக்குரியவைகளை பற்றிய சிந்தித்து கொண்டு இருப்பார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் கனியோ ஜீவனும் சமாதானமுமா. இப்போ பாருங்கள், மாம்ச சிந்தை அப்போ என்னத்தை உண்டாக்கும்? மரணத்தை உண்டாக்கும். என்ன மரணம்? ஆத்தும மரணத்தை உண்டாக்கும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இப்போ மாம்ச சிந்தைங்கிறது தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் பாருங்கள், தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக சத்தியத்தின்படி நடந்து, இந்த வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம். உன்னை ஆத்மா மரணம் அடையணும் அப்படின்னா மாம்ச சிந்தையிலே நடந்தாவே போதும். ஆனால் பாருங்கள், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நீ ஆவியின்படி நடந்தினா உனக்கு ஜீவன் உண்டு. உன்னுடைய ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. அது ஜீவனும் சமாதானமாய் முடியும் என்று சமாதானமுமாம் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் வழியில் நடக்க விரும்புகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், மாம்ச சிந்தையை வெறுத்து ஆவியின் சிந்தையிலே நடவுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அவருடைய நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை வழிநடத்தி செல்வாராக. ஆமென்.